நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பௌத்தம் என்பது தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை கூறாக ஒரு காலத்தில் இருந்தது என்பதை ஒரு நினைவு கூறல் வழியாக இந்த நிகழ்வு கொண்டு வரும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் நாம வெங்கடசாமி நாட்டார் அவருடைய தமிழும் பௌத்தமும் என்ற வரலாற்று நூலினை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பௌத்தம் எப்படி ஆழங்கால் பட்டு தமிழகத்தில் வேரூன்றி இருந்தது, அது எப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட தமிழ் சமூகத்தை உருவாக்கியது என்பதனை பல்வேறு இலக்கிய சான்றுகளோடு நம்மால் இங்கே விரித்து பேச முடியும். தமிழில் இருக்கக்கூடிய 50 காப்பியங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இயங்கக்கூடிய இலக்கிய காப்பியங்களில் மனிதர்களை பற்றி பேசிய காப்பியங்கள் தமிழில் மட்டும்தான் உண்டு. அதுவும் வேத மதத்தினுடைய புராணங்கள் எதுவும் இல்லாமல், இந்து மதத்தினுடைய எந்த கூறுகளும் இல்லாமல் தமிழர்கள் மத சார்பற்றவர்களாக மாண்புமிக்க மனித நேயம் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு தமிழில் இருக்கக்கூடிய 50 காப்பியங்கள் மிகப்பெரிய இலக்கிய சான்றுகளாக இருக்கின்றன. சிலப்பதிகாரம் ஆனாலும் சரி, மணிமேகலை காப்பியம் ஆனாலும் சரி. மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலையுடைய வேலை என்னவென்று சொன்னால், இதை போன்ற அறம் சார்ந்த அரங்குகளில் அறவாணர்களோடு சேர்ந்து அவர்களோடு விவாதங்கள், உரையாடல்களை நடத்தி அந்த உரையாடல்களின் மூலம் அறத்தை வளர்ப்பது என்பது ஒன்றும், இன்னொன்று மணிமேகலுடைய கைகளில் ஆபுத்திரனால் தரப்பட்ட அட்சய பாத்திரம் என்ற அந்த பாத்திரம் அவளுடைய மிக முக்கியமான பணியாக அந்த பணி இன்று வரை உலக அளவில் கருதப்படுகிறது. இது காப்பியங்கள் தான், எழுதப்பட்டவைகள் தான். ஆனால் இந்த காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிமேகலை தன்னை யார் என்று அறிவிக்கிறார் என்றால், எங்கெல்லாம் பசி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பசி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உணவை தருகின்ற ஒரு மிக முக்கியமான வேலையை அவள் செய்கிறாள். ஆகவே அவள் பசிப்பினி மருத்துவச்சி என்று சொல்கிறார். அப்ப ஒரு மிகப்பெரிய பாத்திரம் கொண்ட படைப்புகள் தமிழில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போல அண்ணன் அவர்கள் சொன்னதை போல களப்பிரர்கள் காலத்தை வரலாற்றை எழுதியவர்கள் இருண்ட காலம் என்று எழுதினார்கள்.